मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम। शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। फलिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फिस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि त्तय्यिबीन व अस्हाबिहि त्ताहिरीन वन्नासि अजमईन। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लून अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லீம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தஆலா எல்லா வஸ்துக்களிலும் எல்லா படைப்புகளிலும் ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் உயர்வாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இல்முலையும் சரி, படைப்புகளிலேயும் சரி, இன்னபிற எல்லா விஷயங்களிலேயும் ஒன்றை காட்டிலும் ஒன்றை அல்லாஹு தஆலா உயர்வாக்கி வச்சிருக்கிறான். நபிமார்கள் ரசூல்மார்களையும் அல்லாஹு தஆலா சில நபிமார்களை விட கூடுதல் அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்கிறான். தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத். நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களிலே சிலரை விட நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், உயர்வு படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறோம். அதேபோல் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில நாட்களையும் உயர்வாக வைத்திருக்கிறான். அதில் ரொம்ப முக்கியமான நாட்களில் வரக்கூடிய துல்ஹஜ் பிறையினுடைய 10 நாட்கள் சிறந்த நாட்களாக கருதப்படுகிறது. துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள், முதல் 10 நாட்கள் என்ன செய்யுது, அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹு தஆலா அந்த 10 இரவை சொல்கிறான். அப்போது சில நாட்களை விட சில நாட்கள் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், உயர்வுபடுத்தி வைத்திருக்கிறான். அதே போல் அல்லாஹு தஆலா நம்மக்கிட்ட இருந்து அவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், கடமைகள், இவைகள்லையும் என்ன செய்யுது, உயர்வானவைகள் இருக்கிறது. அதில் துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் கொடுக்கக்கூடிய அந்த உலுஹிய்யா குர்பானி, அதாவது
ஆடையோ மாடையோ ஒட்டகத்தையோ அறுத்து பலியிடக்கூடிய அந்த நிகழ்வு அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறது. அன்றைய நாளில் வேறு எந்த காரியமும் அல்லாஹ்விடத்தில் அதை விட ஒரு சிறந்த காரியம் இல்லை. அன்றைய நாளில் என்ன கிடையாது, அதை விட சதகாத்துக்கள் இன்ன பிற விளக்கங்கள் எதா இருந்தாலும் என்ன கிடையாது. அந்த உலுஹியா குர்பானி அறுத்து பலியிடக்கூடிய அந்த நிகழ்வை விட ஒரு உயர்வான நிகழ்வு, உயர்வான இபாதத் அன்றைய நாளில் வேறு ஒன்றும் கிடையாது. ஏன் அந்த நாளில் அவ்வளோ சிறப்பானதாக வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா? அந்த காரியத்தை அறுத்து பலியிடக்கூடிய அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா சிறப்பானதாக வைப்பதின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நாம் அடிபணிந்து போகிறோம் என்பதை காட்டுறதுக்காக வேண்டிதான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நான் இறங்கி போயிடுவேன் அப்படின்றத காட்டுறதுக்காக வேண்டிதான், வேற ஒன்றும் கிடையாது. அதில் என்ன கிடைக்க போகுது? அதில் என்ன கிடைக்க போகுது? அல்லாஹ் தஆலா எதை நம்ம மேலே கடமையாக்கினாலும் அதனுடைய பிரயோஜனங்கள் என்னமோ மக்களுக்கு தான். அதனுடைய பிரயோஜனங்கள் என்னமோ அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான். உங்களுடைய இரத்தமோ உங்களுடைய இறைச்சியோ அல்லாஹ்வை வந்து அடைய போவதில்லை. எதுதான் அடையுமா? தக்வா, இறையச்சம்தான், அந்த உணர்வு தான் அல்லாஹ்வை அடையும் என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? குர்ஆனில் சொல்கிறோம். புரியுதா? அதனால என்ன விஷயம் இங்க, எந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து போயிடுறேன், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நான் அடிபணிந்து போயிடுறேன், அவருடைய கட்டளைகளுக்கு நான் எந்த அளவுக்கு கீழ்வடிந்து போயிடுறேன் அப்படின்றத நிரூபிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா அந்த அறுத்து பலியிடக்கூடிய அந்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். புரியுதா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இன்னி அதுபஹுக்க ஃபந்துரு மாதா தரா, நான் என்ன செய்கிறேன், உங்களை அறுத்து பலியிடுவதை போன்று கனவு கண்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? வேகமாக சொல்லிட்டாங்க. என்ன நீங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிட்டானோ அதை என்ன செய்யுங்க, நீங்கள் நிறைவேற்றுங்க. என்னை நீங்கள் பொறுமையாளர்களுடைய பட்டியலில் என்ன செஞ்சிருவீங்க, பெற்றுக்கொள்வீர்கள். பொறுமையாளர்களில் ஒருவனாக நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. புரியுதா? நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவும் வஹீதான். நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவும் வஹீதான். கனவுல நம்மளுக்கு கனவு வருது, ஏடாகுடமாக வருது, வானத்தில் பறக்கிற மாதிரி. என்னென்ன கனவு, எப்பா டமால் எழுந்திரிச்சு முழிச்சு மூச்சு வாங்குறான். என்னடா மாடு துரத்திக்கிட்டு வந்த மாதிரி கனவு தானே என்ன துரத்துச்சு, நிஜமாலே மூச்சு வாங்குறேன்னா அதுக்கு சம்பந்தம் இருக்குது. சும்மா ஒன்று அவர் மூச்சு வாங்கலை, சும்மா ஒன்று அவர் மூச்சு வாங்கலை, அதுக்கு சம்பந்தம் இருக்குது. புரியுதா? அப்போது நமக்கு வரக்கூடிய கனவு ஏடாகுடமாக வருது, நமக்குடைய வரக்கூடிய கனவு ஏடாகுடமாக வருது. நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு அது வஹி, அது வஹி. அப்போ என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிள்ளையை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னால், தான் ஆசையாக வளர்த்த தன்னுடைய குழந்தையை அறுத்து பலியிடுவதை போன்று அல்லாஹ் தஆலா கனவிலே செய்தி சொல்கிறான். அதற்கு நபி அவர்கள் எந்த அளவுக்கு இசைந்து கொடுக்கிறார்கள், எந்த அளவுக்கு அதற்கு கட்டுப்படுகிறார்கள். இது கனவு தானே என்ன விட்டுட்டு போகல, இது கனவுல தானே கண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, விட்டுட்டு போகல. பிள்ளைகிட்ட போய் கேட்குறாங்க, பாப்பா என்ன சொல்றீங்க நீங்க, இந்த மாதிரி நான் உங்களை கனவு கண்டன அறுத்து பலியிடுறத மாதிரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களும் நபி இல்லையா? என்ன சொன்னாங்க? நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன பொறுமையாளர்களில் ஒருவனாக பெற்றுக்கொள்வீர்கள், பொறுமையாளர்களில் ஒருவனாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்க. அப்போயும் அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய அபுதியத்தை காட்டுறாங்க. என்ன பொறுமையாளர்கள், என்னை வந்து பொறுமையாளராக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லலை, பொறுமையாளர்களில் ஒருவனாக நீங்கள் என்னை பெற்றுக்கொள்வீர்கள். ஏற்கனவே இதே போன்று உங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, நிறைய பொறுமைசாலிகள் இருக்கிறாங்க. அந்த பொறுமைசாலிகளில் ஒருவராக நீங்க என்ன செஞ்சுவீங்க, என்ன பெற்றுக்கொள்வீங்க. நான் தான் பொறுமைசாலி, நான் தான் அல்லாஹ்வுக்கு அபுது, நான் தான் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த ஒரு அடியான் என்பதாக என்ன செய்யல, சொல்லல. ஏற்கனவே அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த எத்தனையோ
இறை நேசர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள ஒருவனாக நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க, என்ன பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக என்ன செஞ்சாங்க நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார். அல்லாஹ் எந்தெந்த காரியத்தை எல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அந்த காரியத்தின் ஊடாக அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அந்த காரியத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, என்னுடைய அடியான் எதை எதை எனக்காக வேண்டி தியாகம் செய்ய தயாராக இருக்கிறான், எதை எதை எனக்காக வேண்டி தியாகம் செய்ய தயாராக இருக்கிறான். நம்மளை ஒண்ணுமே இல்லாமையிலிருந்து உருவாக்கி இவ்வளவு பெரிய ஜாத்துகளாக இவ்வளவு பெரிய வடிவங்களை கொடுத்து அல்லாஹு தஆலா நம்மளை வளர்த்து கொண்டு வந்த அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்காக வேண்டி நாம எதை தியாகம் செய்வோம் என்பதை அல்லாஹ் கண்காணிக்கிறான். என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம உடல் சக்தியை தியாகம் செய்வோமா, தொழுகையின் மூலமா என்ன செஞ்சு காட்டு, தியாகம் செஞ்சு காட்டு. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டு, குனி, சஜிதாக்கு போ, இப்படி என்ன செய், உடல் வலிமையை எனக்காக வேண்டி தியாகம் செய்து காட்டு. அதுதான் தொழுகை, அதுதான் தொழுகை. காசு பணத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்து காட்டு, அதுதான் ஜக்காத். அல்லாஹ் ஹலாலாக ஆக்கிய நமக்கு அதை ஹராமாக்கி கொண்டோம் நோன்பின் மூலமாக. அல்லாஹ் நமக்கு குடிக்கிறத சாப்பிட்றத மனைவி ஹலாலான மனைவி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், நம்மளுக்கு ஆகுமாக்கி இருக்கிறான். இது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிடுவேன், அல்லாஹ் உனக்காக வேண்டி ஹராமாக்கிக்குவேன் அப்படின்றத நீ தியாகத்தின் மூலமாக காட்டு. அப்படிங்கிறதுக்காக நோன்பு கொண்டு வந்தான் அல்லாஹ் தஆலா. பசிய என்ன செய், தாங்கி நீ அந்த தியாகத்தை காட்டு, பசிச்சிருந்த அந்த தியாகத்தை நீ காட்டு. புரிஞ்சா? காசு பணத்தையும் உன்னுடைய ஆஃபியத் சலாமத்தையும் என்ன செய், தியாகம் செய்து காட்டு. அதுதான் ஹஜ்ஜு, அதுதான் ஹஜ்ஜு. என்ன செஞ்ச, 7 லட்ச ரூபா செலவாகுது, 7 லட்ச ரூபா செலவாகுது. அது மட்டுமா, செலவு பண்ணா போயிட்டு வந்துட முடியுமா? உடல் வலிமை இருக்கணும், உடல் வலிமை இருக்கணும். அதை என்ன செஞ்சிடும், ஆஃபியத் சலாமத்தோட அதையும் கொண்டு போய் நான் இங்கே தியாகம் செஞ்சுட்டு வருவேன். இது எல்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னா, எந்த அளவுக்கு நான் அல்லாஹ் அவன் நமக்கு சொல்லக்கூடிய கட்டளைகளின் மூலமாக அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறோம், அல்லாஹ்வுக்கு தியாகம் செய்கிறோம். இதையெல்லாம் காட்டிலும் உயர்ந்த தியாகத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்துட்டு போயிட்டாங்க. என்ன, ஆசை ஆசையாக பெத்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை பெற்று வளர்த்துக்கும். வயசான காலத்தில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொடுத்தான். வயசாளி ஆயிட்டாங்க. இப்போ எவ்வளோ பாசம் இருக்கும். கல்யாணம் முடிச்சாங்க, அடுத்த வருஷம் குழந்தை நின்றுடுச்சு, 2வது வருஷம் கையில் குழந்தையோடு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. எது மாதிரி ஒரு 15 வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது. அவருக்கும் குழந்தை அடுத்த வருஷமே பிறந்துருச்சு கல்யாணம் ஆகி. அவருக்கும் 2 பேருக்கு மத்தியில் அந்த தந்தையின் உணர்வு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் தெரியுமா? தந்தையின் உணர்வு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் தெரியுமா? இவரை காட்டிலும் 10 மடங்கு கூடவா இருக்கும் அவருக்கு. ஏன், அந்த தந்தை உணர்வை அனுபவிப்பதற்காக வேண்டி 15 வருட காலங்கள் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், காத்திருந்திருக்கிறார். தந்தை அப்படின்ற அந்த உணர்வை பெறுவதற்காக வேண்டி 15 வருட காலங்கள் காத்திருக்கிறாரு. பெற்றுக்கொண்டதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய சந்தோஷம், பெற்றுக்கொண்டதற்கு பின்னால எவ்வளவு பெரிய சந்தோஷம். டக்குன்னு இழந்துட முடியுமா? அதை இழங்கிறது, அதை இழந்து போறதுக்கு விரும்புவாரா யாரும்? இறந்து போறதுக்கு என்ன முன்னாலும், ஒரு சின்ன அடிபட்டுட்டாலும், ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலினாலும் துடிச்சு போயிடுவார். வேகமாக கொண்டு போய் இருக்கிறதுல பெரிய ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுவோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற நர்ஸ்கிட்ட கூட போய் ஊசி போட்டுக்க மாட்டாங்க, நேராக டாக்டர்கிட்ட தான் கொண்டு போயிடும். இல்லைங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நான் அங்கே தான் காட்டுவேன், நான் அங்கே தான் காட்டுவேன், அப்போ தான் என் பிள்ளைக்கு அது சரியாக போகும், அங்கே தான் நான் காட்டி பழக்கம், குழந்தை பிறந்ததுலேருந்து நாங்கள் அங்கே தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சில டாக்டர்ஸ் அவங்க நியமித்து வச்சுருக்கிறாங்க. புரியுதா? ஏன்? தந்தை உணர்வு. அது தந்தை உணர்வு. இந்த தந்தை உணர்வை டக்குன்னு கலைச்சிடுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. டக்குன்னு கலைச்சிடுங்கன்னு சொல்கிறான். அது ஒன்றும் சும்மா இல்லை, கொண்டு போய் விட்டுடுவாங்கன்னு சொல்லலை, கொண்டு போய் விட்டுடுவாங்கன்னு சொல்லி இல்லை. அல்லாஹ் அக்பர். என்ன, உங்க கையாலேயே அருங்கன்னு சொல்றான். யாரு செய்வா? யாரு செய்வா? முடியுமா? அதை செய்து காட்டணும். அதனால தான் இப்ராஹிம் கலீலுல்லா, அவங்களுக்கு பேர் என்ன? இப்ராஹிம் கலீலுல்லா, அல்லாஹ்வுடைய நண்பர்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய நண்பர் பேர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. புரியுதா? இப்ராஹிம் கலீலுல்லா. புரியுதா?
என்ன சொன்ன அந்த கனவுல காட்டின அந்த நிகழ்வை உண்மைப்படுத்தி விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மனித அந்த பலியை அவன் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கிறது இல்லை. அதனால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து ஆடை இறக்கி கொடுத்தான். சொர்க்கத்திலிருந்து ஏன் அப்போ பலியிட சொன்னா? இவங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு உயர்ந்த ஈமான் என்பதை உலக மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இவங்க இறங்கி போயிடுவாங்க. பாசமாக இரக்கமாக வளர்த்த குழந்தையை கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி பலியிட துணிந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதாக உலக மக்கள் அனைவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா காட்டுறதுக்காக வேண்டிதான் என்ன செஞ்சான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கனவுல சொன்னான். கூட்டிட்டு போறாங்க பிள்ளைய நடிக்கல. அங்க போய் என்ன செய்யல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் நம்மளை கூட்டுருவானா, வேணான்னு சொல்லிடுவானா, அப்படியே என்ன செய்யல, மனசு சஞ்சலப்பச்சுக்கிட்ட போல தைரியமாக கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போனது மட்டும் இல்லை, பிள்ளையுடைய கழுத்தில் கத்தியை வச்சு அறுக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. சும்மா பாசாங்கு பண்ணலை. ஓங்கி அறுக்கல கத்தி. அந்த கத்தியை தூக்கி கல்லுல தட்டுறாங்க, பாறையில தட்டுறாங்க. பாறை ரெண்டா பொளக்குது. அந்த குழந்தையினுடைய கழுத்துக்கு ஒன்றும் ஆகல. குழந்தையினுடைய கழுத்துல எந்த விதமான கீறலோ காயமோ இல்லை. அதே வேகத்துல தான் தட்டுறாங்க அந்த பாறையையும். அப்ப எந்த வேகத்துல குழந்தையுடைய கழுத்துல கத்தியை வச்சு அறுத்துருப்பாங்க? அதே வேகத்துல தான் பாறையை தட்டினாங்க. பாறை ரெண்டா பொளக்குது. குழந்தையினுடைய கழுத்துக்கு காயமோ கீறலோ ஆகவில்லை. அப்ப பாசாங்கு பண்ணல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உண்மையாகவே அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். உண்மையாகவே என் குழந்தையை அல்லாஹ் அறுத்து பலியிட சொல்லிட்டான், என்னுடைய பிள்ளையை அல்லாஹ் தஆலா அறுத்து பலியிட சொல்லிட்டான். இது அல்லாஹ்வுடைய ஆணை. ஆகையினால நான் என்ன செஞ்சிடுவோம், அதை நிறைவேற்றிய தீர்வன் என்பதாக என்ன செஞ்சிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டான். கதை ஒன்றும் இல்லை. உண்மையாக நடந்த சம்பவம். அதனால தான் என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா இந்த காரியத்தை பொருந்தி கொண்டு இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த உணர்வை உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சான், எல்லாத்தையுமே குர்பானி கொடுக்க சொன்னான். அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுத்த அந்த பலியை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு இருந்தான்னு சொன்னால், வருஷம் குடும்பத்தில் ஒரு ஆளை பலி கொடுக்கணும். புரியுதா? அல்லாஹ் தஆலா அதை விரும்பல. அல்லாஹ் தஆலா அது தேவையும் இல்லை, அவனுக்கு அது தேவையும் இல்லை. இந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் தியாகம் செய்ய துணியக்கூடியவர்கள் என்பதை எல்லா மக்களும் விளங்கிக்கணுன்றதுக்காக வேண்டிதான் இன்றளவும் அவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றளவும் அவங்கள பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு. சாதாரண விஷயம். யாரு பிள்ளை சாதாரணமாக பிள்ளை ரோட்டில் விளையாடும் போது தள்ளி விட்டுட்டான்னு சொன்னால் பெரிய சண்டை ஆகிடுது. பக்கத்து வீட்டில் பசங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறானுங்க. ஒரு பையன் தள்ளி விட்டுட்டு போயிட்டான். நடக்கிறது தானே. ஒரு பையன் தள்ளி விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு சாதாரணமாக சரியாக போயிடும். இவர் போய் எப்படி உன் பிள்ளை தள்ளுவான், என் பிள்ளை அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருங்க சண்டை. போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேர் நிற்கிறாங்க. என்னங்கன்னு கேட்டால் குழந்தை பிரச்சனை தான் ஆகும். அதில் என்ன இருக்கும், என்னங்க போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறீங்கன்னு கேட்டால் உள்ளே போய் பார்த்தா 2 பசங்க அடுத்த நாள் காலையில் அவனுக்கு 2 பேர் விளையாடிட்டு இருப்பானுங்க. பாப்பாக்காரர் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார். அடுத்த நாள் காலையில் அவனுக்கு 2 பேர் விளையாடிட்டு இருப்பானுங்க. பாப்பாக்காரர் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார். ஏன்? பிள்ளை மேலே அந்த அளவுக்கு பாசம். அந்த பாசம் அல்லாஹ்வினுடைய கட்டளையை தாண்டி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை, அவன் மேல் இருக்கக்கூடிய முஹப்பத், அதுதான் உயர்வாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆன் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், முஹப்பத் பிரியம் வைக்கிறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். பிரிய வைக்கிறதுக்கு, அதாவது கரடு முரடா காட்டுத்தனமாக பிரிய வைக்கணும்னு சொன்னா அதுக்கு தகுதியான ஆள் யார் தான்? அல்லாஹ். அதுக்கு கீழே அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும், அதுக்கப்புறம் தான் மனைவி மக்களாக இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடுத்துதான் என்பதை நிரூபிச்சு காட்டிட்டாங்க பாருங்க.
என்பதான் என்ன செஞ்சிட்டாங்க, பிள்ளையை கொண்டு போய் நான் அறுத்துறேன்னு கொண்டு போயிட்டாங்களே, பிள்ளையை கொண்டு போய் நான் அறுத்துறேன்னு கொண்டு போயிட்டாங்களே. எல்லா இடத்துலையும் இதுதான், எல்லா இடத்துலையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஏன் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள என்ன செஞ்சான், அறுத்து பலியிடுறதுக்கு உத்தரவு போட்டான். அவங்களுடைய உள்ளத்தில் என்ன வந்துச்சுன்னு சொன்னால், அந்த பிள்ளை அப்படி விளையாடும் போது ஆடும்போது ஓடும்போது அப்படி பார்த்தாங்க, குழந்தைய அப்படி பார்த்தாங்க. உள்ளத்தில் ஒரு என்னுடைய பிள்ளை ஏன் வயசான தன்னுடைய குழந்தை விளையாடுறத ஆடுறத ஓடுறத பார்த்து தாய் தகப்பன் ரசிப்பாங்க இல்லையா, தத்தி நடக்கிறத தாய் தகப்பன் பார்த்து ரசிப்பாங்க இல்லையா. அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்தாங்க. யார? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்தாங்க. உள்ளத்தில் அல்லாஹ்வை தாண்டி ஒரு எண்ணம், ஒரு முஹப்பத் உண்டாயிடுச்சு அந்த குழந்தை மேல. அதனால தான் பலியிட சொன்னான். அதனால தான் என்னுடைய முஹப்பத்தை தாண்டி ஒரு முஹப்பத் உங்க உள்ளத்தில் கூடுதலாக வருதா, அது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. என்ன செஞ்சான், பலியிட சொன்னான். அப்போ பலியிட்டு என்ன காட்டினாங்க, பலியிடுறதுக்கு கூட்டிட்டு போய் யா அல்லாஹ் உன்னுடைய முஹப்பத்தை தாண்டிய ஒரு முஹப்பத்தை உள்ளத்துல இல்ல, அது என் பிள்ளையா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்கல்ல பாலைவனத்துல. ரெண்டு பேரையும் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்கல்ல. என் மனைவி பிள்ளைகளை தியாகம் செய்ய கூட நான் தயாராக இருப்பேன், உன்னுடைய கட்டளைக்குத்தான் நான் கீழ்படியிருவேன், உன்னுடைய கட்டளைக்குத்தான் நான் கீழ்படுகிறது. அதுதான் என்னுடைய முதல் வேலை. யாரு மேல முஹப்பத்து கூடுதோ அவங்கள தியாகம் செய்ய சொல்லுவான் அல்லாஹ், அவங்கள தியாகம் செய்ய சொல்லுவான் அல்லாஹ். புரியுதா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேர் இருந்தால் மூணாவதாக அல்லாஹ் இருக்கிறான், மூணாவதாக அல்லாஹ் இருக்கிறான். குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் 3 பேர் இருந்தால் நாலாவதாக அல்லாஹ் இருக்கிறான்றான். இப்படி ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க, ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க. புரியுதா? இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ் நீங்கள் பெரிய உயர்ந்த மக்காமில் இருப்பீங்க, நாளைக்கு மறுமையில் உயர்ந்த மக்காமில் இருப்பீங்க, நீங்கள் என்னுடைய முஹப்பத்தை உங்கள் கல்பில் எப்படி வச்சுருக்கிறீங்க? ஆயிஷாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உங்களுடைய முஹப்பத்தை என்னுடைய உள்ளத்தில் முடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன், என் கல்பில் முடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு வருத்தத்தை கொடுத்துருச்சு. முஹப்பத்தில் யார் இருக்கணும், உள்ளத்தில் யார் இருக்கணும்? என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, பிரிச்சுட்டா ரெண்டு பேரையும். என்ன வந்துச்சு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவதூறு பரப்புனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க மேலே அவதூறு பரப்புனாங்க. இவங்க தனியாக அவங்க தனியாக ஆகிட்டாங்க, பிரித்து வச்சுட்டான் பாருங்க. எந்த உள்ளத்தில் அல்லாஹ்வை தாண்டி ஒரு முஹப்பத் வருகிறதோ அந்த உள்ளத்தை அல்லாஹ் தஆலா தண்டிச்சிடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள வயிற்றில் சுமந்துருக்கிறாங்க. யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது வரைக்கும் குழந்தையை சுமந்திருக்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த குழந்தை, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த குழந்தைய. இயற்கைக்கு மாற்றமாக ஆணினுடைய துணை இல்லாமல் குழந்தை வயிற்றில் உண்டாகி இருக்கிறாங்க. எல்லாரும் அவதூறா பேசுகிறாங்க. என்ன இப்படி நம்மளுடைய குடும்பத்தில் யாருமே செய்யாததை செஞ்சிட்டியம், நீ இந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி ஓரமாக வச்சார். அது வரைக்கும் கல்புல என்ன இருந்துச்சு, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், ஈசா ரூஹுல்லா என்பதாக என்ன செஞ்சிச்சு, உள்ளத்தில் வச்சிருந்தாங்க. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா வச்சிருந்தா எதுக்கு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு வருவாங்க. பார்த்தா ஏற்கனவே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து இறங்கிய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பல வகைகள் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கொடுத்துருப்பான். அந்த சீசன்லேயே கிடைக்காத பழங்களை எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கேட்டாங்க, யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா மரியம் அன்னா லக்கி ஹாதா காலத் ஹுவ மின் இந்தில்லா. என்ன சொன்னாங்க, மரியம்மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, மின் இந்தில்லா, என்னுடைய ரப்புட்ட இருந்து வந்தது இது, அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது இது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்படி நடக்குது செய்தி. குழந்தைய பெத்தெடுத்துட்டாங்க. சாப்பாடு அவங்களுக்கு ஏற்கனவே எப்படி வந்துக்கிட்டு இருந்துச்சு, சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா தனிமையாக கொடுத்துக்கிட்டு இருந்தான். பொறுப்பு யார்கிட்டையும் கொடுத்துருந்தான்,
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டையும் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. இவங்களும் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க, சொர்க்கத்திலேருந்து சாப்பாடு வரும். குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு பின்னால் அந்த குழந்தைய பார்த்து நான் பெத்தெடுத்த புள்ளன்னாங்க. என்ன சொன்னாங்க? தாயினுடைய உணர்வு மேலிட்டுடுச்சு. குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் அல்லாஹ்வை மறந்துட்டாங்களாம். ஒரு 3 நிமிஷம் அல்லாஹ்வை மறந்துட்டாங்களாம். அதை பார்த்தோன்னு நான் பெத்த புள்ளன்ட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? அல்லாஹ் கொடுத்த குழந்தை என்பதாக சொன்ன மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு பின்னால் என்ன சொன்னாங்க? நான் பெத்த புள்ளன்ட்டாங்க. பசி, உயிர் போகுது, கேட்குறாங்க, யா அல்லாஹ். கேட்காமலேயே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ கேட்குறாங்க, பசி வந்துடுச்சு, கேட்குறாங்க. குழந்தை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ பசி எடுக்கும். குழந்தை பெற்றெடுத்துட்டா சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்களுடைய தாய்மார்கள் வீட்டுடைய ஒரு ஓரமாக ஒரு ரூமில் கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. யாருக்கு? குழந்தை படுத்த பிள்ளைக்கு. ஏன்னா அதிகமான பசி எடுக்கும், பார்த்து கண்ணு பட்டுடக்கூடாதுன்னு செய்வாங்க, கூட்டிகிட்டு போய் தனிமையில் வச்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பசி அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமான பசி இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உடம்பும் ரொம்ப பலகீனம், குழந்தை பெற்ற உடம்பு பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ பலகீனமாக இருக்குது, பசியும் கூட. இப்படி இருக்கும்போது அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு பசிக்குது, ஏதாவது எனக்கு உணவு கொடு யா அல்லாஹ்னு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த தெரியுது பாருங்கள் ஒரு பேரிச்சம்பழ மரம், அதை போய் உழுக்குங்க, அதிலிருந்து சில கனிகள் விழும், அதை எடுத்து சாப்பிடுங்கிறான். பேரிச்சம்பழம் என்ன நெல்லிக்காய் மரமா உழுக்கணுன்னு பொதன்னு கொட்டுறதுக்கு? அதை பறிக்கிறதுக்குன்னு தனி ப்ராசஸ் இருக்குது. கீழேருந்து உழுக்கணும், இளநீ இங்கேருந்து உழுக்குறாங்க உழுமா கீழே, அந்த மாதிரி தான் அதை பறிக்கணும். போய் அதை பறிக்கணும், போய் உழுக்குனாங்க. தத்தி தவழ்ந்து போய் முடியாமல் அவ்வளோ பலகீனமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையில போய் உழுக்குனாங்க. உழுக்குறதுக்கு பின்னால் அதிலிருந்து சில கனிகள் விழுந்தது, அதை எடுத்து சாப்பிட்டாங்க. ஏன் இந்த தண்டனை? ஏன் இந்த தண்டனை? 3 நிமிஷம் அல்லாஹ்வை மறந்தாங்க. அவங்க 3 நிமிஷம் அல்லாஹ்வை மறந்தாங்க. இது என்னுடைய குழந்தைன்னு சொல்லி உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை தாண்டி குழந்தையுடைய முஹப்பத் வந்துடுச்சு. அதை அவங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? அவங்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்தான் என்பதாக தஃப்சீர்கள் எழுதுறாங்க. அப்போ இதில் குர்பானியின் மூலமாக, இந்த தியாகத்தின் மூலமாக எதை நமக்கு அல்லாஹ் தஆலா சுட்டி காட்ட விரும்புகிறான் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய முஹப்பத்து தான் முதல். அல்லாஹ்வுடைய முஹப்பத்து தான் முதல். அதற்கு நிகராக நீங்கள் எதையாவது முஹப்பத்தை நீங்கள் விரும்பினா அதன் மூலமாகவே தண்டனைகள், அதன் மூலமாகவே கேவலங்கள், அதன் மூலமாகவே அதாபுகள் வரும். கடையை உங்கள் முஹப்பத்தாக தூக்கிக்கிட்டீங்க, கடையிலே நஷ்டத்தை கொடுப்பான், கடையிலே கேவலத்தை கொடுப்பான். தன்னுடைய மனைவி பிள்ளைகளை என்னுடைய முஹப்பத்தாக எடுத்துக்கிட்டீங்க, முஹப்பத்தாக எடுக்க வேணான்னு சொல்லலை, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை தாண்டி எடுத்துக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. என்ன அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குர்ஆனில்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுக்ருல்லாஹ திக்ரன் கஸீரா. அல்லாஹ்வை நீங்க அதிகமாக திக்ர் செய்யுங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைவாக நீங்க யாரையெல்லாம் திக்ர் செஞ்சுக்கலாம்? உங்களுடைய மனைவி பிள்ளைகளை திக்ர் செஞ்சுக்கலாம், உங்களுடைய தாய் தகப்பனை திக்ர் செஞ்சுக்கலாம், உங்களுடைய வியாபாரங்களை திக்ர் செஞ்சுக்கலாம், உங்களுடைய உத்தியோகங்களை திக்ர் செஞ்சுக்கலாம். திக்ருனா என்ன? நினைச்சு பார்க்கறது. எல்லாத்தையும் நினைங்க, ஒரு பாயிண்ட் கூட அல்லாஹ்வை நினைங்க. எல்லாத்தையும் நினைங்க, ஒரு பாயிண்ட் கூட அல்லாஹ்வை நினைங்க. ஆனதான் அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், எல்லாருடைய முஹப்பத் உங்களுடைய கல்வில இருக்கட்டும். இரக்கம் இல்லாத கல்வி அது இறந்து போன கல்வி. அல்லாஹ்வுடைய முஹப்பத் ஒரு பாயிண்ட் கூட இருக்கணும், அல்லாஹ்வுடைய நினைவு ஒரு பாயிண்ட் கூட இருக்கணும். யாருக்காக வேண்டியும் நான் என்ன செய்ய மாட்டேன்? அல்லாஹ்வை தியாகம் செஞ்சிட மாட்டேன். எல்லாரையும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்வேன். யாரா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால யாரும் கிடையாது, எனக்கு தூசி அவங்கெல்லாம் என்பதாக உள்ளத்தில் நாம வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். நம்முடைய சரித்திர நிகழ்வுகள் எதை நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், யாரையெல்லாம் உள்ளத்தில் முஹப்பத்தா வச்சாங்களோ, கல்புல ரொம்ப பாசத்துக்குரியவர்கள் நேசத்திற்குரியவர்கள் வச்சாங்களோ, அவங்கள விட்டு அல்லாஹ் தஆலா அவங்கள பிரிச்சிருக்கிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள முஹப்பத் வச்சாங்க, ரொம்ப பிரியம் வச்சாங்க, 33 வருஷம் பிரித்து வச்சுட்டான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் 2 பேரையும் பிரிச்சுட்டான். யாருடைய முஹப்பத் உள்ளத்தில் மேலிடுகிறதோ அவர்களை அல்லாஹ் தஆலா பிரித்து வச்சிருவான். அல்லாஹ் தஆலா பிரித்து வச்சிருவான். இல்லைன்னா 2 பேருக்கு சண்டை வந்துடும், இல்லைன்னா 2 பேருக்கு சண்டை வந்துடும். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை உள்ளத்தில் வைங்க, எல்லாரும் உங்க மேலே முஹப்பத்தா இருப்பாங்க, நீங்களும் எல்லார் மேலேயும் முஹப்பத்தா இருக்கலாம். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.